நெசவாளர் வீட்டு பிள்ளைகள் இவங்கெல்லாம் அதிகாரத்துக்கு போக முடியுங்கிற நிலைமை இருக்கான்னா இல்லை. ஏன் இல்லைன்னா அரசியல் என்பது வியாபாரமாக மாறிப்போனது. ரெண்டு பேரும் திராவிட கட்சிகளும் கட்சிகள் நிலையை கடந்து கம்பெனிகளாக மாறிப்போனது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம், இது தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய விதி. ஆனால் திமுகவும் அதிமுகவும் குறைந்தது 10 கோடியை கொட்டி இறைக்கிறாங்க. அது இடைத்தேர்தல்னா நம்ம சொல்லவே வேண்டியில்லை. அப்போ கருத்துக்களை சொல்லி பரப்புரை செஞ்சு இங்கே திமுகவோ அதிமுகவோ வெற்றி பெற முயற்சிக்கிறது இல்லை. அவங்க நம்புறது காசு, பணம், துட்டு, மணி அவ்வளோதான். அதனால் இவங்க நாங்கள் பரப்புரை கிளம்பிட்டோம், ஓரணியில் தமிழ்நாடு ஐயா ஸ்டாலின், இந்த பக்கம் வந்து மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் ஐயா எடப்பாடி. நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு துணிவு இருந்தால், திராணி இருந்தால், ரெண்டு பேரும் திராவிட கட்சிகளும் வாக்கு காசு கொடுக்காம கருத்துக்களை விதைச்சி வென்று காட்டுங்க. அதை செய்ய ரெண்டு பேரும் திராவிட கட்சிகளும் தயாரா இருக்கா?